அதை நம்முடைய சிவபோக சாரத்துல ஒரு பாடல் அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த உயிருக்கு உயிராக நின்று ஊட்டி கொண்டிருந்தவன் அவன் தான். அப்ப அந்த பெருமான் இது நாள் வரைக்கும் ஏன் வரல, இப்ப ஏன் வந்தான் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு சொல்றாரு. அவன் அருவம் என்பதை கடந்தவன், உருவத்தை கடந்தவன், அருவுருவம் எல்லாவற்றையும் கடந்தவன். அந்த பெருமான் யார் அப்படின்னு கேட்டா இந்த மூணும் கடந்தவங்க. நாம வணங்குற கடவுள், நாம் சொல்லுகிற சிவம் உருவப் பொருள் அல்ல. அதே சமயத்துல உருவம் என்று சொல்லக்கூடிய நிலை கடந்து சதாசிவலிங்க திருமேனி சொல்றமே, சிவலிங்க வடிவம், அதுவும் அவனுக்கு வடிவம் தான், அது அவனுடைய உண்மை நிலை அல்ல. அதையும் கடந்து சரி அருவம் அருவம் என்று சொல்லுகிறார்களே, அப்ப அவன் அருவமா அப்படின்னு கேட்டா அருவம் ஞானிகளுக்கு புலனாகின்ற உருவம். எனவே அதையும் கடந்தவன். என்ன உருவம் நமக்கு புலப்படுவது, அருவுருவம் என்பது கொஞ்சம் பக்குவமானவங்க சிவலிங்க திருமேனியை கண்டு அன்பு செலுத்துகிறோம். அதையும் கடந்து ஒரு நிலை இருக்கிறது, அதுக்கு பேரு அருவம் என்று பெயர். அப்ப உருவ திருமேனி, அருவுருவ திருமேனி, அதுக்கு மேல அருவ திருமேனி, மூணு நிலை. இந்த மூணு அவன் நமக்காக இறங்கி வந்த நிலையில் எடுத்துக்கொண்ட கோலம். உண்மையில் அவன் யாரு? அவன் அந்த அருவத்தை கடந்தவன். இப்படி அருவத்தை கடந்து நிற்கிறவன் கடந்து மட்டும் நின்றுனா பரவாயில்லைங்க, நம்ம நெஞ்சுக்குள்ளேயும் உள்ள வாழ்க்கிறான். அங்க எங்கேயோ கடந்து ரொம்ப தூரத்துக்கு அப்பால் இருக்கிறாரு, இன்னைக்கு தாயா பக்கத்துல வந்து இருக்கிறார் இல்ல. அவன் கடந்து நிற்பது மட்டுமல்ல, அவன் தன்மை கலந்து நிற்பதும் அவன் தன்மை. அதனால அவனுக்கு வடமொழியில சர்வ வியாபி. சர்வ வியாபி அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா அந்த சொல்லுக்கு பொருள் உள்ளும் புறமும் இருப்பவன். இப்ப நான் இருக்கிறேன் என்றால் என் உள்ளும் இருக்கிறான், என்னை கடந்தும் இருக்கிறான். நாம் எல்லோரும் இங்க இருக்கிறோம், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் நிற்கிறான், அநேகனாக நிற்கிறான். ஆனா உண்மையில் அவன் ஏகன். அந்த ஏகன் அநேகனாக நிற்கிறான் பாருங்க. தன் நிலையில தான் ஒருவனாகவும் எல்லா உயிரிலும் கலந்து அந்தந்த உயிரில் அதுவே ஆக கலந்து நிற்கக்கூடிய தன்மையும் பெற்றிருப்பதனாலதான் அவனுக்கு இறைவன் என்று பெயர். அதனால மணிவாசகர் ஏகன் அநேகன் இறைவன். எவனால் எல்லா உயிரிலும் கலந்து எவனால் தனித்து நிற்கக்கூடிய தகுதி எவனுக்கு உண்டோ அவனுக்குத்தான் இறைவன் என்று பெயர். நீங்க எல்லாரும் இறைவன் அல்ல, எல்லாரும் இறைவன் என்று ஒருபோது சொல்ல இல்லை. என் அறிவு எவ்வளவு தூரம் இருக்கும், அவங்க அறிவு எவ்வளவு தூரம் இருக்கும். நீங்க ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், ஒரு தியான வகுப்புக்கு வந்திருக்கிறோம்னு வச்சுக்குவோம். எல்லாரும் ஒரு 10 நிமிடம் கண்ணை மூடி அமர்ந்து அப்படியே பத்மாசனம் விட்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கொடுங்க. ஒரு 10 நிமிடம் நீங்க எதையும் சிந்திக்க வேண்டாம், அப்படியே ஓம் நம சிவாய சொல்லிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். எல்லாரும் கண்ணை மூடி உட்காந்து அப்படியே ஓம் நம சிவாய சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியே உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மேல இருந்து லேசா ஒரு எறும்பு அப்படியே ஒரு தலையில விழுந்துச்சு. இந்த தலை முடியல அது அப்படியே ஊர்ந்து போகுதுங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே உட்கார்ந்துருக்கோம், தலையில ஏதோ விழுந்துச்சு, போயிட்டே இருக்குது, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிட்டே இருப்போம், அது ஊர்ந்துட்டே இருக்கும். வேற டக்குனு உணர்வு தோணுச்சுன்னா முதல் ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் உட்காந்துருவோம். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். நேரம் ஆகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்துச்சு பாருங்க, பயம் வந்துருச்சு. இவன் காதுக்குள்ள போயிட்டே டக்குன்னு ஒரு தட்டு தட்டிட்டு உட்காந்துடும். இப்ப நான் என்ன சொல்றேன், கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய தலையின் முடியில் விழுந்த எறும்ப என்னால் உணர முடிகிறது. சரி, எனக்கு முன்னோருக்கு உட்கார்ந்து இருந்தார், அவர் தலைமுடியில் விழுந்தா நான் உணர்வுனா? ஏன் நான் கண்ண முடியில உட்கார்ந்து இருக்கிறேன், அதே உட்கார்ந்து இருக்கிறேன், அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தலைமுடியில் விழுந்ததை என்னால உணர முடியவில்லை. ஏன்? இதுதான் கேள்வி. ஏன் உணர முடியல கேட்டா, என்னுடைய அறிவு என்பது என் உடம்பு முழுக்க வியாபித்து நிற்குமே அன்றி என் உடம்பை கடந்து வியாபித்து நிற்பது இல்லை. அவருடைய அறிவு அவர் உடம்புக்குள்ள நிற்குது, அந்த அறிவு என் உடம்புக்குள்ள வியாபிக்கிற ஆற்றல் அதுக்கு இல்லை. ஏன்? நானாகத்தான் இருக்க முடியும் என்று நீங்கள் ஆக முடியாது, நீங்கள் நானாக முடியாது. ஆனா அவன் ஒருத்தன் நானாகவும் இருப்பான், நீயாவும் இருப்பான், யாராகவும் இருப்பான். ஏன்? ஒவ்வொரு உயிரிலும் கலந்து நிற்கிற ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அவனுக்கு ஏகன் அநேகன் என்று பெயர். இப்ப அவன் தன்னிலையில் ஒருவனா நின்றாலும் நம் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கலந்து நிற்கிறான். அவனால எப்படியா சாத்தியமாச்சு? அதுக்கு பேர் தான் இறைவன்.
இப்ப நான் உங்க அறிவுக்குள்ள கலக்க முடியல, ஏன் நான் இறைவன் அல்ல, எனவே நான் கலக்க முடியல. அவன் எப்படி கலந்து நிற்கிறான், எங்கிட்டையும் இருக்கிறான், உங்ககிட்டையும் நிற்கிறான், எல்லாத்தையும் நிற்கிறான், எப்படி சொல்றீங்க? அதுக்கு பேரு தான் இறைத்தன்மை என்று பெயர். அப்ப எல்லா பொருளிலும் அறிவு பொருள், அறிவற்ற பொருள், எல்லா பொருளும் கலந்து நிற்பவன் எவனோ அவனுக்கு இறைவன் என்று பெயர். இப்ப அந்த இறைவன் நம்ம நெஞ்சுக்குள்ள நிற்கிறான். செத்து செத்து பிறந்த போது கூடவே அவன் ஒருத்தன் தாங்க வந்தான். இப்ப நல்லா நீங்க சிந்திப்போம், நம்ம உயிரின் பயணம் நெடும் பயணம். இந்த நெடும் பயணத்துல நாம எத்தனை வகையான உலகமோ, எத்தனை வகையான அண்டமோ, எத்தனை வகையான பிறப்போ, அத்தனையும் போய் வந்து பிறந்து இறந்து பிறந்து வந்து உழன்று 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 அறியாமை என்கிற இருள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம், அது எப்படி நம்ம மைக்ரான் அப்படின்னு சொல்றோம், அதை விட இன்னும் அளவு இன்னும் கம்மியா தான் சொல்லணும். அந்த ஒரு மிகவும் அணு அளவு தான் தேய்க்கிறோம். ஒவ்வொரு பிறவிலும் தேய்வது ரொம்ப பெருசா தான் தேய்வது, கொஞ்சம் கொஞ்சமா தேய்கிறது. ஆனா அறிவு வளரும். இதான் சிறப்பு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த தேய்ந்து 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 அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. இப்ப இந்த அறிவுக்கு நாம சொன்னா கேட்டுக்கொள்வான் என்கிற நிலை வந்துச்சு. அப்பத்தாங்க முன்னே வந்து நிற்பாங்க. அது அந்த பாட்டை சொல்றாரு, இது குருஞான சம்பந்தர் சொல்றாரு, அருவும் உருவும் அருவுருவும் அல்லா ஒருவன். இதெல்லாம் கடந்து நிற்கிற பெருமான் உயிருக்கு உயிராக, ஒவ்வொரு உயிரினும் அந்தந்த உயிராகவே கலந்து நிற்கிறான். அப்படி கலந்து நிற்கக்கூடிய பெருமான் ஏன் நேற்று வரைக்கும் வரல அப்படி கேட்டா அவர் சொல்றாரு, நேற்றும் அவன் தான் அறிவுக்குள் இருந்து உணர்த்தினான். ஆனால் அவன் உணர்த்தினான் என்று தெரியாமல் நான் அறிந்தேன் என்று நாம நின்னோம். எனவே இந்த உயிர் தன்னை முன்னிலைப்படுத்திய காரணத்தினால், தன்னை புலப்படுத்திக் கொள்ளாது மறைந்து நின்ற அந்த பெருமான் இந்த உயிர் பக்குவம் ஆன காரணத்தினால முன்வந்து உணர்த்துகிறான். எனவே உன்னின்று உணர்த்தியவன் எவனோ அவனே இப்பொழுது முன்னின்று வருகிறான். அது சொல்றாரு, உள் இருந்தே என்றும் உணர்த்துகிலும் கண்டிலம். அவன் உள்ளுக்குள்ளேருந்து சொன்னான், அவன் சொன்னது அவன் தான் சொன்னான், நமக்கு தெரியல. நாம் என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் அறிந்தேன், நான் பார்த்தேன், நான் சிந்தித்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு பார்க்க வைத்தான், சிந்திக்க வைத்தான், பேச வைத்தான். ஏன் ஆட்டு வைத்தால் ஆடுவோம், அடக்கு வைத்தால் அடங்குவோம். எனவே அவன் தான் காண வைத்தான், கண்டோம், சிந்திக்க வைத்தான், சிந்தித்தோம், அவன் அடங்குமாறு செய்தான், அடங்கினோம். அப்ப அவன் இவ்வாறு ஒவ்வொன்றையும் என் உள்ளிருந்து செய்து கொண்டிருந்தான். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் ஆடினேன், நான் பாடினேன், நான் சிந்தித்தேன் அப்படி நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த நினைப்புக்கு அடிப்படையாக என் உள் ஒருத்தன் இருந்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, உள் இருந்தே என்று உணர்த்துகிலும் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல. இந்த பக்குவம் அறிந்து என்ன பண்ணானா, இது பக்குவம் ஆயிருச்சு அப்படின்னு அறிந்து, நான் உன் உள்ளும் இருக்கிறேன், உன்னை விட்டு வெளியேயும் இருக்கிறேன் என்கிற உண்மையை உணர்த்துவதற்காக என்ன பண்ணாங்களா, மெல்ல, உடனா வரல. ஏன் பிறவிதோறும் உணர்த்தி உணர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமான நிலையில மெல்ல சொல்ற நரர் உருவாய். இங்க நாங்க சொல்றாரு, ஒரு குருவாக வந்தான். எப்படி வந்தான் கேட்டா, மானிட சட்டை தாங்கி வந்தான். இங்கதான் நம்ம தடுமாறுகிற இடம். ஏன் நாம பெரும்பாலும் என்ன கருதுவோம்னா, இறைவனை நான் குருவாக ஏற்க தயார், ஆனால் நம்முள் ஒருவராக இருந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு போற ஒருத்தரை என்ன குருவாக ஏற்க இயலாம். இப்ப நமக்கு இருக்கிற அடுத்த சிக்கல். சிக்கலுக்கு அடுத்த சிக்கல் என்னன்னு கேட்டா, இவரையெல்லாம் எப்படிங்க குருன்னு ஏற்பது? அதான் அவரும் சாப்பிட்டாரா இல்லையா, என்னோட 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டாரு, சாம்பார வேற மறுபடியும் கேட்டு கேட்டு சாப்பிட்டாரு, அவரெல்லாம் எப்படியா குருவாவாரு அப்படிங்க நூல் சொல்லுதுங்க. நம்முடைய மெய்கண்டார் பாடுகிறார், அருள்நிதி சிவாச்சாரியார் எல்லோரும் இந்த உண்மையை சொல்லுகிறாங்க. என்னன்னா, நம்முடைய அறிவு திறனைக்கு நமக்கு நம்மை போல வந்தால் தான் ஏற்கிற பக்குவம் இருக்குமா. அதாவது நரர் உருவாய் ஆரூரில் இவர் சொல்றாரு. யாரு இந்த குருநாதன் சொல்லுகிறாரு? யாரு? நம்முடைய குருஞான சம்பந்தர் சொல்கிறார். அந்த சொக்கநாத பெருமான்
என்னுடைய பக்குவம் அறிந்து எனக்கு உண்மையை உணர்த்துவதற்கு எப்படி வந்தான் கேட்டா, மானிட சட்டை தாங்கி நரர் உருவாய் ஆரூரின் கண் ஞான பிரகாசன் என்கிற பெயர் தாங்கி வந்தான் தான் சொல்றார். எனவே ஆரூரில் வந்தான், நம்மை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன் என்று நம்முடைய குருஞான சம்பந்தர் தன் குருவுக்கு வணக்கம் சொல்கிற இடத்துல சொல்லுகிறார். சரி, இப்ப அந்த சிவம் இப்படி குரு வடிவமாக உருவம் தாங்கி வரவில்லையானால் என்ன ஆகும் அப்படின்னா, உண்மை பொருளை நாம் உணர முடியாமல் போய்விடும். அவன் அந்த சட்டை தாங்கினான் தான், வடிவம் தாங்கணும். நமக்கு உணர்த்துவதற்கு அவன் வடிவம் தாங்கி வரவில்லை என்று சொன்னால் நமக்கு நன்மைக்குரிய வழி எது, முக்தி பெறுவதற்கான வழி எது, எது அறம் எது மரம் என்பதே விளங்காமல்